வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மருந்தியல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுக்கு விளக்கங்கள் பார்க்கலாம். ஒரு பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பிடிஎஃப் அப்படின்னா, நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் ப்ளூ பிரிண்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். அதை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நம்மளுடைய வெப்சைட் tnmedicalselection.org வெப்சைட்லேயே வந்து எம்ஃபார்மோடைய ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும், ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் எழுதின ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு லாஸ்ட்லேருந்து ஒரு 2-3 பேஜஸ்க்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அதனுடைய பிடிஎஃப். ஸோ நமக்கு சாஃப்ட் காப்பியாக இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. வெப்சைட்டில் இருந்து நம்ம எடுத்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ வெப்சைட் அட்ரஸ் tnmedicalselection.org, அப்படி இல்லைன்னா tnhealth.tngovernment.in அந்த வெப்சைட்டில் போய் எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட், ஹவு டு கெட் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் ஃப்ரம் எம்ஜிஆர் மெடிக்கல் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கேன் காப்பி வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ எப்போ ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ரீட் அவுட் லிங்க் போட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டைம், அதாவது ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம அப்ளை பண்ணணும். அஃபிஷியலாக ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்ரூவலில் எக்ஸாமினேஷன் போர்டு மூலமாக அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷன்லேருந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்கேன் காப்பி கிடைக்கும். ஸ்கேன் காப்பினா அது வந்து பிடிஎஃபாக இல்லை நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹார்ட் காப்பியாக நமக்கு வந்து கொரியர் மாதிரி வரும். அது ரீட் அவுட் லிங்கில் மட்டும்தான் நம்ம அதை வாங்க முடியும். ரீவேல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கேன் காப்பி நமக்கு கிடைக்காது. நம்ம எப்போ அப்ளை பண்ணுறோமோ தேவைப்பட்டால் அதுக்கு வந்து பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதே நண்பர் தான் டவுட் கேட்டிருக்காங்க, ஸ்கேன் காப்பி கலரில் தானே இருக்கும், இட்ஸ் கரெக்ட் தான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் எந்த மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதே கலரில் தான் அந்த காப்பி வந்து பேப்பர் எவாலுவேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ரிசீவ் ஆகும். அடுத்து இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க, நம்ம நேமில் நம்ம லைசன்ஸ் வச்சு ஃபார்மசி ரன் பண்ணுறாங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனி வெப்சைட் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டியூரிங் மெடிக்கல் ஷாப் இன்ஸ்பெக்ஷன் நம்மளோட ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் தான் அதை வந்து வெரிஃபை பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் அதற்குரிய அந்த பொறுப்புகள் வந்து அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் தான் அதை வந்து பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய ஒரு எசென்சியல் டியூட்டி. ஸோ இதுக்குன்னு சொல்லி வெப்சைட்லாம் எதுவும் கிடையாது அக்கார்டிங் டு மை நாலேஜ். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன் டைமில் அது கண்டுபிடிக்கப்படும். ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் தான், ட்ரக் இன்ஸ்பெக்டர் யூஸ்வலி செக்கிங் திஸ் இன் தேர் இன்ஸ்பெக்ஷன். இன் கேஸ் ஆஃப் மிஸ்யூஸ், ட்ரக் இன்ஸ்பெக்டர் வில் டேக் நெசசரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் த ஷாப் ஓனர்ஸ். ஸோ அதனால் அந்த ஷாப் ஓனர்ஸ் தான் வந்து ப்ராப்ளம் வருமே தவிர நமக்கு எதாவது ப்ராப்ளமும் வராது. ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க யாரோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரலாம். அடுத்து, நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரம் எக்ஸாமுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஒரு பாசிட்டிவான ஹோப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ஃபீல்டில் நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் எல்லா டாபிக்ஸும் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதுவும் அஃபிஷியலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமினேஷனை பற்றி பேச முடியும். எப்போ, எந்த மந்த், எந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி. அதனால் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை எதுவுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ரிப்பரேஷனில் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.